ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 32 பார்ட் 2. புனித ஷீரடியின் பாபா பக்தர்களுக்கு எந்த மாதிரி உணவை வழங்கினார் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாபா பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்திருக்கு. அவர் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது இல்லாமல் அவர் எல்லாருக்குமே சாப்பாடு செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை அவர் உருவாக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஷீரடியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரே ரொம்ப மெனக்கெடுறாரு. அவர் அதுக்கான முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். யாசகம், அவர் ஒரு வீட்டுக்கு போய் யாசகம் கேட்குறாரு. அதேமாதிரி மக்களுக்காகவும் அவர் யாசகம் கேட்டு கொஞ்சம் பணத்தையும் கலெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் கடையில் போயிட்டு சோள மாவு, தேவையான பொருட்கள்லாம் வாங்குறாரு. முதல்ல அவரே எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறார். அப்புறம் கோதுமை மாவு கொஞ்சம் மசூதியில் ரெடி பண்ணுறாரு. அவரே எல்லாமே கைப்பட பண்ணுறாரு. 2 ஹண்டி அப்படின்ற ஒரு பாத்திரம் வச்ச. ஹண்டினா என்னென்னா பாத்திரம், பெரிய பாத்திரம் ஒன்று சின்ன பாத்திரம் ஒன்று. பெரிய பாத்திரம் வந்து 100 பேர் சாப்பிட்றது, சின்ன பாத்திரம் வந்து 50 பேர் சாப்பிட்ற மாதிரி மாறி மாறி அவர் சமைக்கிறாரு. அவர் என்னென்னலாம் சமைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிட்டாய் சாவல் அப்படின்னு. மிட்டாய் சாவல்னால் எப்படின்னா சர்க்கரை பொங்கல் சொல்கிறாங்க. அந்த தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றி ரெடி பண்ணுறாரு. அது செய்கிறாரு. அப்புறம் நான்வெஜ்ஜில் அப்புறம் வந்து பிரியாணியில் செய்கிற மாதிரி புலாவ் சிக்கன் செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி சூப்பில் வந்து கோதுமை மாவு உருண்டையாக உருட்டி போடுறாரு, இல்லை தட்டையாக ரெடி பண்ணி சூப்பு பண்ணுறாரு. அது இல்லாமல் அவர் வந்து கூழ் செய்கிறாரு. கூழில் தயிர் வச்சு அது மாதிரி பண்ணுறாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம செய்கிறாரு, சாப்பாடு போடுறாரு. அது இல்லாமல் அது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு, அந்த மாதிரிலாம் அவர் நிறைய பண்ணுறாரு. எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, பிடிச்சவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்புறமேட்டா அந்த மகால் சமாதிபதிக்கும் தாத்தியாவுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வச்சு மீதி இல்லை எல்லா ஏழைங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவர் உடனே என்ன செய்கிறாரு அப்படின்னா, அப்புறமேட்டா மசூதிக்கு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கழுவி அதை சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து பாபா கையால் சாப்பிட்றதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், பாபாவுடைய கையில் சாப்பிட்றதுக்கு. அது இல்லாமல் பாபா எப்படி அவர் சமைக்கிறாரு அப்படின்னாக்கா, அவருடைய கைகளால் தான் அவர் சமைக்கிறாரு. அந்த கையை வந்து அந்த ஹண்டியில், அதாவது பெரிய அந்த பாத்திரத்தில் விட்டு கிளறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட முகத்தில் ஒரு சின்ன பயமும் இல்லை, கையில் வந்து அந்த சூடு கூட எந்த காயமும் படலை. அந்த அளவுக்கு சமைக்கிறாரு. அவர் எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த மக்கள்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்குலாம் அவ்வளோ புண்ணியம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அந்த சீடர்கள்லாம் அவர் வந்து பாபா சோதிக்கிறார். சில பேரை சோதிக்கிறார். அப்போ ஏகாதசி எப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கேழ்கர் ஏகாதசி வந்து கேழ்கருக்கு அவர் வந்து சுத்த வெஜிடேரியன். அவருக்கு நான்வெஜ்ஜை பற்றி எதுவுமே தெரியாது, நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டார். அப்போ உடனே பாபா சொல்கிறாரு, போய் சிக்கன் நான்வெஜ் எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எதுவுமே கேட்காம அவர் கிளம்புறாரு. ஆனால் பாபாவுக்கு தெரியும் அவருக்கு எதுவுமே பிடிக்காதுன்ட்டு. அப்படி இருந்தும் அவர் போகும்போது பார்த்திங்கன்னா உடனே நிறுத்திட்டு, உன் கூட்டாளியை யாராக அனுப்புன்னு சொல்கிறாரு. உடனே அவரோட கீழே இருக்கிறவரை அனுப்புன்னு பார்த்தா உடனே பாபா வேணான்னு சொல்லிடுறாரு. இப்போ செக் பண்ணுறாரு பாபா, குரு சொல்கிற விஷயத்த மதிக்கிறாங்களான்னுட்டு. குரு எந்த ஒரு பிரசாதம் கொடுத்தாலுமே கேள்வி கேட்காத சாப்பிட்றவன் தான் நல்ல ஒரு சீடனாக இருக்க முடியுமே தவிர, கேள்வி கேட்டால் அவன் நரகத்துக்கு சமம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறார் பாபா. எப்படி வைக்கிறாருன்னா, இந்தா நீ இதை சாப்பிடுன்னு சொல்கிறாரு. அவரும் சாப்பிட்டுட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாரு. உடனே பாபா கேட்குறாரு, நீ தான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டே, உனக்கு எப்படி இது வந்து தெரியுது டேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கப்புறம் நீங்கள் குரு எது கொடுத்தாலும் எனக்கு ஒன்று தான், அது எனக்கு கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே பாபா உடனே என்ன பண்ணுறாரு, அவர் கையால் எடுத்து காட்டுறாரு, பாரு காய்கறி தான், எதுவும் நான்வெஜ் இல்லைன்ட்டு. பாபா எல்லாருக்கும் தனித்தனியாகவும் செஞ்சு கொடுத்தாரே தவிர, ஆனால் யாரையும் வற்புறுத்தலை, நீ இதை தான் சாப்பிட்ணும், இப்படி தான் இருக்கணுன்றத அவர் எந்த இடத்துலையுமே அவர் வற்புறுத்தலை. சீடர்களை அவங்களோட வாழ்க்கைப்படியே அவர் வாழ விட்டார். ஸோ ஒரு தாய் போல் அவர் வந்து எல்லாருக்குமே பொதுவாகவே இருந்து செஞ்சாருன்னு சொல்கிறாங்க.
அவ்வளோ புண்ணியத்தை பாபா செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நாமளும் செய்யணும், நாமும் முயற்சி பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த மாதிரி பிரசாதம் போடுறதே கொஞ்சம் நின்று போயிடுது. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி நின்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபாவுடைய பிரசாதம்னா ஹேமந்த் பந்து, நானா சாஹிப் எல்லாரும் பாபாவுடைய புகழ் வந்து வெளியூருக்கு பாடுறதுக்காக எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ அதனால் இது நின்றுது. ஸோ ஆனால் பாபா எப்படி அதை பரிமாறினார், எந்த மாதிரிலாம் பண்ணாருன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் நானா சாஹிப்பும் இவங்களும் வந்து வெளியூருக்கு போயிட்டு இவங்களோட பற்றி புகழ்ச்சியெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புரிஞ்சு எல்லோரும் சீரடிக்கு விநியோகம் பண்ணி எல்லா பொருளையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நானா சாஹிப் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபாவை பற்றி அவர் வந்து ஒரு முஸ்லீம் சொல்கிறாங்க, அவர் ஒரு இந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 7ஆம் அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம், அவர் ஒரு முஸ்லீமும் இல்லை, ஹிந்துவும் இல்லை. அவருடைய பெற்றோர்கள் யார், எது என்னன்றது இன்னி வரைக்கும் தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனால் தெரியாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவர் வந்து அகங்காரத்தை கட்டுப்படுத்தி பரமாத்மாவோட எப்பயுமே சரணாகதி அடைஞ்சார் பாபா, எப்பயுமே கடவுளோட சரணாகதி அடைஞ்சாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய மசூதியில் அணையா விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அது இல்லாமல் துளசி மாடம் வச்சுருந்தாரு. ஸோ அப்போ ஒரு முஸ்லீம் எப்படி ஒரு இந்துவை கும்பிட முடியும்? அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு கதையை தான் வந்து நானா சாஹிப்பை சொல்கிறாங்க. நானா சாஹிப் வந்து ஷீரடிக்கு வந்திருந்தார் ஆர்த்திக்கு. அப்போ வந்து பாபா வந்து அவர் மேலே கோவப்படுறாரு. நானா சாஹிப்புக்கு ஏன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமேட்டா பாபா வந்து சொல்கிறாரு, நீ வந்து நேராக வந்துட்டியா, உன்னுடைய தத்தாத்தாரியாரை பார்க்கவே இல்லையா, உன்னோட கோவிலில் போய் பார்க்கலையான்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வருது. அப்போ உடனே பாபா கிட்ட, ஆமாம் தப்பு தான், நான் பார்க்காம வந்துட்டேன். எதுவும் நான் பார்க்கலன்னா எனக்கு வர வழியில் ஒரு முள் கொத்திடுச்சு, அதனால தான் நான் பார்க்கல. உடனே பாபா சொல்கிறாரு, இது சின்ன ஒரு அடி தான், இன்னும் போ உனக்கு இது மாதிரி நீ போகாமல் வந்தீங்கன்னா பெரிய ஒரு இதுவாகும்னு சொல்கிறார். ஸோ அதனால் பாபா வந்து எப்பயுமே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கும்பிட்ட தெய்வத்தை முதல்ல கும்பிட்டுட்டு கூட என்னை தேடி வாங்க, உங்களோட பழக்கத்தை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நானா சாஹிப் கிட்ட அவர் எப்படியாப்பட்டவராக இருப்பார், கோவிலை எப்படி மதிக்கிறார் பாபா. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஜாதி வேதம் அப்படிலாம் அவருக்கு எதுவுமே எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கலம்ப சாப்பாடு பாபா எப்படி உணவு வழங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடவுள் முன்னாடி வந்து எல்லாத்தையும் பூரி, சான்சா, அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா பூரி, மண்டி, போலி, பாசுந்தி, சான்சா, சோறு முதலிய எல்லாமே கூட்டாக ஒரு மாதிரி கதம்ப சாப்பாடு உணவாக எல்லாரையும் வச்சுட்டு எல்லாருக்கும் வெளியில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதம் இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் மனமழிகிற சாப்பிட வைக்கிறது தான் பாபாவுடைய ஆர்த்தி முடிஞ்சோடனே இதை தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹேமந்த் பந்த் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிருந்தாரு. அப்போ திருன்னு முடிக்கும் போது பாபா அவருக்கு வந்து ஒரு மோர் ஒரு கிணத்துல கொடுத்தாரு. ஸோ அது வந்து குடிக்கிறதுக்கு வயிறில் இடமே இல்லை. சரி பாபா கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு. சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு வந்து உறிஞ்சி குடிச்சிடுறாரு. அப்போ பாபா சொல்கிறாரு, இதுதான் ஹேமந்த் பந்த், இதுதான் உன்னோட, நீ இதை குடிச்சிக்கோ, இதுதான் கடைசி இது மோர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நம்மளுடைய பாபா வந்து எப்பயுமே வந்து முன்காலத்தில் என்ன நடக்கும்ன்றத அவர் சொல்லுவார். கண்டிப்பாக அவருக்கு எல்லாமே தெரியும். பாபாவுக்கு வந்து அப்புறம் என்ன நடக்க போகுது, தீர்க்க தரிசின்னு சொல்லலாம். ஏன்னா பாபா வந்து இன்னும் கொஞ்ச நாளில் மகா சமாதி அடைய போகிறாரு. அதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா இதை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளுக்கும் இது எவ்வளோ பெரிய விஷயம். ஹேமந்த் பந்துக்கு பாபா வழங்கியிருக்குது, நம்மளுக்கும் மோர் சேர்த்து கொடுத்தாருன்றதை நினச்சி இதோடு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.